ஹலோ வணக்கம் நமஸ்தே சலாம் வலைக்கம் வெல்கம் டு வரைவா கிச்சன். நான் உங்களோட ஜூனியர் வார்ஷிப் மணிகண்டன். கேப்சிகம் வச்சு அதுவும் டபுள் பீன்ஸை சேர்த்து ஒரு புளிக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மதுரைக்கு மல்லிப்பூ, திருநெல்வேலிக்கு அல்வா, ஹைதராபாத்துக்கு பிரியாணி, அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு. கத்திரிக்காய் போடாமல் ஒரு கேப்சிகம் வச்சு அதுவும் டபுள் பீன்ஸை சேர்த்து ஒரு புளிக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாமா? கேப்சிகம், டபுள் பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, கடுகு உளுத்தம்பருப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி, கொத்தமல்லி, புளித்தண்ணி, வரமிளகாய், கருவேப்பிலை. முதல்ல நம்ம பேன் பற்ற வச்சுட்டு பேன் சூடானதும் கேப்சிகம்மை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் போட்டு ஆயில் சூடானதும் நம்ம கேப்சிகம்மை வறுக்கிறோம். கேப்சிகம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து அதை கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதை நம்ம ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். பார்த்திங்களா, நல்ல ஒரு அரோமா வந்திருக்கு. இதே எண்ணெயில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சவுடன் இந்த உளுத்தம்பருப்பு கூட பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கோல்டு கலர் வரணும். இதில் நம்ம காய்ஞ்ச மிளகாய், அதோடு நம்ம கருவேப்பிலை, அதில் நம்ம வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம். இதில் நம்ம டபுள் பீன்ஸ் பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸ் இதுவும் இந்த மாதிரி ரோஸ் கலரில் ஃப்ரெஷ் டபுள் பீன்ஸ் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி கிடைக்குது. இது நம்ம பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளிலையும் பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட தக்காளிக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்வீட்டு, ஒரு புளிப்பு, ஒரு சார்னஸ், இந்த 3 சுவையும் சேர்ந்தது நம்ம தமிழ்நாட்டோட தக்காளி. நம்மளோட வெங்காயம், தக்காளி, பீன்ஸ் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம வந்துட்டு மஞ்சள் பொடி இல்லாத நம்ம சவுத் இந்தியன் சமையலே கிடையாதுங்க. மஞ்சள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம். லேடிஸ் பார்த்தீங்கன்னா அழகுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்மளை வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் ஆரம்பித்தாலும் அதில் வந்துட்டு மஞ்சளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதுவும் நம்ம சவுத் இந்தியன் சமையலுக்கு மஞ்சள் இல்லாத ஒரு சமையலே இல்லைங்க. நம்மளுடைய வெங்காயம், தக்காளி, டபுள் பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நம்மளுடைய இஞ்சி சின்னதாக வெட்டி போடுங்க. நல்ல ஒரு வாசனை ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அது தனியாத்தூள், மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புளியை நீங்கள் இந்த மாதிரி தண்ணியாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை பல்ப்பு பேஸ்ட்டு அந்த மாதிரியாகவும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போது கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம புளிக்குழம்பு ரெடியாக இருக்கான்னு பார்ப்போமா? நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர். தேவைன்னா ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். பூண்டு போட்டு இதில் நம்ம வறுத்து வச்ச கேப்சிகம், இதில் கொத்தமல்லி இதை போட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணுங்கள். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போது நம்ம ஸ்டவ் கட் பண்ணிடலாம். சாப்பாடோட இல்லை சப்பாத்தியோட பரிமாறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கேப்சிகம் மணத்தோட அதுவும் டபுள் பீன்ஸ் போட்டினோட நம்மளுடைய புளிக்குழம்பு ரெடியாக இருக்குது. அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டைலோட. டேஸ்ட் பார்த்துடலாமா? ரொம்ப அருமையாக இருக்குங்க. கேப்சிகமோட மனம், அதுவும் இந்த டபுள் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. சாப்பிடும்போது உள்ளே வந்துட்டு நல்ல ஒரு மாவான கன்சிஸ்டன்சி இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கேப்சிகம் டபுள் பீன்ஸ் புளிக்குழம்பு செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம்.